2016ஆம் ஆண்டு முதல் இந்த பரீட்சை நடைபெற மாட்டாது என கல்வி அமைச்சர் பந்துல குணவர்தன தெரிவித்திருக்கிறார். இப்போது தாய்மார் மத்தியிலே ஒரு தளம்பல் நிலை ஏற்பட்டிருக்கிறது. சிறு பாடசாலைகளில் படிக்கின்ற தங்களுடைய பிள்ளைகளை எப்படி பெரும் பாடசாலையில் சேர்ப்பது என்பது தொடர்பிலே இந்த விடயம் தொடர்பிலான விவரங்களை நாங்கள் அறிந்து கொள்வதற்காக இலங்கை ஆசிரியர் சேவைகள் சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் அவர்களோடு தொடர்பினை ஏற்படுத்தி இருக்கிறோம். தற்பொழுது லைவ் டிஜியினூடாக இந்த தொடர்பினை நாங்கள் ஏற்படுத்தி இருக்கிறோம். தாரணி இருக்கிறார். இது தொடர்பான மேலதிக தகவல்களை வழங்குவதற்காக. தாரணி, இது உங்களுக்கான வாய்ப்பு. தற்போது நாம் லைவ் டிஜி தொழில்நுட்பத்தினூடாக இணைந்து கொண்டிருக்கின்றோம். 2016ஆம் ஆண்டு தொடக்கம் தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை நடைபெற மாட்டாது என பந்துல குணவர்த்தன நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பொன்றின் போது கருத்து தெரிவித்திருந்தார். அது மட்டுமன்றி தரம் 5 மாணவர்களுக்கு முன்னணி பாடசாலைகளில் கல்வி கற்பதற்கான வாய்ப்பு அருகி போவதாகவும் குற்றம் சுமத்தப்படுகின்றது. இது தொடர்பில் இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலினுடன் தற்போது இணைந்து கொண்டிருக்கின்றோம். வணக்கம். எங்களுக்கு தெரியும், தற்போது நேற்று நடைபெற்ற உடவியாள மகாநாட்டில் கல்வி அமைச்சர் சொல்லியிருந்தது புலமை பரிசில் வென்றெடுக்கும் மாணவர்கள் புலமை பரிசு 2016ஆம் ஆண்டுல நடைபெறாது என்று. இது மாணவர்களுக்கு கஷ்டப்படும் மாணவர்களுக்கு வறுமையில் வழங்கும் மாணவர்களுக்கு பெரிய ஒரு பாதிப்பாக தான் நாங்கள் காண்றோம். எங்களுக்கு தெரியும், புலமை பரிசு 1943ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது. கஷ்டப்படும் மக்களுக்கு, கஷ்டப்படும் மாணவர்களுக்கு படிப்பால மேல வர்றதுக்கு. எங்களுக்கு தெரியும், விசேஷமாக முன்னணி பாடசாலைகளுக்கு மாணவர்களுக்கு வர்றதுக்கு ஒரே வழி இதுதான். உதாரணத்தை எடுத்துக்கொண்ட நாங்கள் கோட்டையனாவில் இருக்கிற கோட்டையன மத்திய இந்து கல்லூரியாக இருக்கலாம், மோத்துவார இந்து கல்லூரியாக இருக்கும், அவங்களுக்கு பம்பலப்பட்டி இந்து கல்லூரிக்கோ இல்லாட்டி ராமநாதன் லேடிஸ்க்கோ முஸ்லீம் லேடிஸ்க்கோ அவங்களுக்கு போகக்கூடிய ஒரே வாய்ப்பு இந்த இதுல இந்த 5ஆம் ஆண்டு புலமை பரிசு தான் இருக்குது. இந்த புலமை பரிசு இல்லாமக்கினால் இந்த கஷ்ட வறுமையில் இருக்கும் மக்களுக்கு உரிமையை இல்லாமக்கிற செயலாக தான் நாங்கள் இதை காண்றோம்.